அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம். இந்த யோவான் இந்த நிருபத்தின் மூலமாக நமக்கு தெரிவிப்பது ஒரே ஒரு விஷயம்தான். ஜீவ வார்த்தை நமக்கு ஜீவனை கொடுக்கிறது. அந்த ஜீவன் நம்மிடம் சகலவித நீதியையும் நடப்பித்து பூரணமான அன்புள்ளவர்களாக மாற்றி பாவமில்லாதவர்களாக மாற்றி நித்திய ஜீவனுக்குள் உட்படுத்துகிறது என்பதுதான் இதனுடைய விசேஷம். என்னவெனில் பலவித வார்த்தைகளை கை கொண்டு நீதியாக நடக்க முயற்சிக்கிறோம். இப்படி சகலவித வார்த்தைகளையும் பூரணமாக கை கொள்வதனால் ஜீவன் நம்மிடம் வெளிப்படும். ஆனால் பவுல் யோவானுக்கு வெளிப்பட்டது போல நமக்கு வெளிப்படவில்லையே. இது பழைய ஏற்பாடு. படிப்படியாக ஒவ்வொரு நீதியை கற்று அதில் தேர்ச்சி அடைந்து நித்தியமான அந்த ஜீவனை அடைவது பழைய ஏற்பாடு. இந்த விதமாக ஜீவனை அடைந்தவர்கள் ஒருவரும் இல்லை, நீதிமான் ஒருவனும் இல்லை என்று வேதம் விளம்புகிறது. ஆனால் இவர் சொல்லுவதோ வேறு. ஜீவனை வசனத்தை நம்புவதனாலே அடையலாம். அந்த ஜீவன் நம்மிடம் சகல நீதிகளையும் நடப்பிக்கும் என்பது. அந்த ஜீவன் நமக்கு ஒளியாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த ஜீவன் பூரணமான அன்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த இரண்டு தான் இவர் சொல்ல வருகிற விசேஷம். இது விசேஷமான நிருபம். அந்த ஜீவனை பற்றி இவர் எழுதுகிறார். இவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசவில்லை அல்லது விசுவாசத்தை பற்றி பேசவில்லை. நாம் விசுவாசிப்பதினாலே அடையக்கூடிய ஜீவனை பற்றி பேசுகிறார். அந்த ஜீவன் நம்மிடம் ஏற்படுத்துகிற மாற்றத்தை பற்றி பேசுகிறார். அந்த மாற்றத்தை நாம் அடைந்தோமானால் ஏமாறவில்லை அல்லது அடையாவிட்டால் வஞ்சிக்கப்பட்டோம். விசுவாசம் அந்த ஜீவனை அடைவதற்கே என்பதுதான் இவருடைய கூற்று. அந்த ஜீவனை அடையாமல் உலக நன்மைகளை பெற்று பலவித ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்வதனால் நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம். இதுதான் இவருடைய வாதம். நித்திய ஜீவனை உங்களுக்கு தருவேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் என்று மிகவும் தெளிவாக பேசுகிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் வேறு இயேசுவிடம் நாம் அடைகிற பலவித நன்மைகள், அற்புதங்கள், சுகங்கள், ஒத்தாசைகள், வேலைகள், சுகப்பிரசவங்கள், பாடத்திலே பரீட்சையிலே பாஸ் ஆவது, இது போன்ற பலவித நன்மைகள் எல்லாம் நித்திய ஜீவன் ஆகாது. அவர் நம்மிடம் வாக்கு பண்ணின பரிசுத்த ஜீவியத்தை பற்றி பேசுகிறார். அதற்கும் நாம் அடைகிற நன்மைக்கும் எவ்விதத்திலும் சம்பந்தம் இல்லை. அதனால் இந்த நிருபம் மிகவும் விசேஷமானது. அது ஜீவனை பற்றி பேசுகிறது. கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால் நாம் அடையக்கூடிய ஜீவனை பற்றி பேசுகிறது. ஆதி முதல் இருந்ததும் என்று இந்த நிருபத்தை அவர் ஆரம்பிக்கிறார். இந்த நித்தியமான ஜீவன் ஆதி முதல் இருந்தது என்றால் எது ஆதி? நமக்கு தெரியும். ஆதி என்பது ஆதாமுடைய காலத்தில் ஆதாமிடம் இந்த நித்தியமான ஜீவன் இருந்தது. அவன் கீழ்ப்படியாமையினால் அதை இழந்து விட்டான். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும். இவர் யாரிடம் கேட்டார்? இயேசுவிடம் இருப்பதாக நாம் கேட்கிறோம். இயேசுவிடம் நாம் அதை காண்கிறோம். நாங்கள் நோக்கி பார்த்ததும் அவருடைய காலத்தில் வாழ்ந்த மற்ற அப்போஸ்தலர்களிடமும் அது வெளிப்பட்டு இருந்தது. அந்த வசனத்தை அவர்கள் கையாளும் பொழுது அவருடைய வாழ்க்கையும் ஜீவனுடையதாக மாறியது. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும். அவர்கள் நோக்கி பார்த்தது ஜீவனை அல்ல, வசனத்தை. அவர்கள் நோக்கி பார்த்தது இயேசுவை, அவரை சுற்றி இருந்த மற்ற அப்போஸ்தலர்களை, சாட்சிகளை. அடுத்தது எங்கள் கைகளினாலே தொட்டதும் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவ வார்த்தையை இவர்கள் தொட்டார்களாம். வார்த்தையை தொடுவது எப்படி? அதை மனதிலே வைத்து நம்பி பற்றி கொண்டு வாழ்வதுதான். அந்த வார்த்தையை நாம் நம்பி பற்றி வாழ்வதனாலே அந்த வார்த்தையை தொடுகிறோம். அது நம்மை மாற்றுகிறது. இவர் சொல்லுகிறார் 2ஆம் வசனத்தில், அது நம்மை மாற்றுகிறது என்று சொல்லதை காட்டிலும் அந்த ஜீவன் வெளிப்பட்டது என்று. அந்த ஜீவன் இவருக்கு அந்த வார்த்தையை தொடும் பொழுது வெளிப்பட்டதாம். அதை பற்றி அவர் கேள்விப்பட்டிருந்தார். மற்றவர்களிடம் இருப்பதை அவர் நோக்கி பார்த்திருக்கிறார். நாமும் பவுலிடம்
பேதுருவிடம் யோவானிடம் அந்த ஜீவன் இருக்கிறதை பற்றி கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம். ஆனால் அந்த வார்த்தை நாம் கையாளும் பொழுது அந்த ஜீவன் நமக்கும் வெளிப்படும். இதுதான் அதனுடைய விசேஷம். இவர் சொல்ல வருகிறது எல்லாமே, இந்த நிருபங்கள் முழுக்க இவர் பேசுகிறது எல்லாமே இந்த ஒரு வார்த்தையை குறித்துதான். அந்த ஜீவன் வெளிப்பட்டது. அந்த ஜீவன் நம் ஒவ்வொருவருக்கும் வெளிப்பட்டு இருக்க வேண்டும். அந்த ஜீவன் வெளிப்படாமல் நாம் இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை செய்ய முடியாது. நாம் வாழ்வது கிறிஸ்தவ ஜீவியம் அல்ல. நேரத்துக்கு சபைக்கு போவது, ஒழுங்காய் வேதம் வாசிப்பது, காலையிலும் இரவிலும் ஜெபிப்பது, இதனால் நாம் கிறிஸ்தவர்கள் ஆகிவிடுவதில்லை. காணிக்கை கொடுப்பது, தசமபாகம் கொடுப்பது, ஊழியம் செய்வது, மற்ற சடங்குகளை ஒழுங்காக கை கொள்ளுவது, இதனால் நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. அந்த ஜீவன் நமக்குள் வெளிப்பட்டிருக்க வேண்டும். அந்த ஜீவன் நமக்குள் வெளிப்பட்டிருக்க வேண்டும். அதை நாம் மற்றவர்களும் இருப்பதாக பார்த்திருக்கலாம், அந்த ஜீவனை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். அதனாலே நாம் அதை பற்றி பேசலாம். அது உண்மையாகாது. அது எனக்குள் இருந்து ஜீவனை உற்பத்தி பண்ணி கொண்டிருக்க வேண்டும். அது எனக்கு அருளப்பட்ட ஜீவன், அது என்னை மாற்ற வேண்டும். அது வசனங்களை கை கொள்வதனாலே வருவதில்லை. வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் ஜீவ வார்த்தை அல்ல. ஜீவ வார்த்தை என்று இருக்கிறது, அவைகளை நாம் விசுவாசிக்கும் பொழுது அந்த ஜீவன் நமக்குள் வெளிப்படும். அநேக வார்த்தைகள் இருக்கின்றன. அந்த வார்த்தைகளின்படி நாம் செய்வதனாலே கிறிஸ்தவர்கள் அல்ல. சபை கூடி வருவதை அநேகர் விட்டு விடுவது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள். நம் வருமானத்தில் 1/10 தசமமாக தேவனுக்கு கொடுப்பதை குறித்து வாய் இருக்கிறது. அதை செய்வதனாலே நாம் ஜீவ வார்த்தை அல்ல. அவைகள் ஜீவனை நம்மிடம் உண்டாக்காது. இப்படி அநேக வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இருக்கின்றன. இயேசு அழுதார், இதை நாம் விசுவாசிப்பதனாலே நமக்கு ஜீவன் உண்டாகாது. இயேசு தண்ணீர் மேலே நடந்தார், இதை நாம் விசுவாசிப்பதனாலே நமக்குள் ஜீவன் உண்டாகாது. பல வார்த்தைகள் இருக்கின்றன வேதத்தில். அவைகள் குறித்து பவுல் சொல்லுகிறார், வார்த்தை கொல்லும் என்று. அவைகள் கொல்லக்கூடிய வார்த்தைகள். பொய் சொல்லாதிருப்பாயாக, இந்த வார்த்தையை ஒருவனை கொல்லும். இவைகள் கட்டளைகள். இந்த கட்டளைகளின்படி ஒருவன் நடப்பான். அவன் நடக்காவிட்டால் நீ பொய் சொல்லிவிட்டாய் என்று அவனை தண்டிக்கும். இந்த வார்த்தைகள் போலீஸ்காரனை போல. நாம் எப்போதெல்லாம் தவறுகிறோமோ அந்த வார்த்தை நமக்கு முன்பாக வந்து நின்று நம்மை குற்றப்படுத்தும். இவைகள் ஜீவ வார்த்தை அல்ல. இவைகள் நம்மிடத்தில் ஜீவனை உண்டாக்காது, மரணத்தை உண்டாக்கும் வார்த்தைகள். ஜீவனை உண்டாக்கும் வார்த்தைகள் வேறு, மரணத்தை உண்டாக்கும் வார்த்தைகள் வேறு. இயேசு பேசினார். அவர் பேசின வார்த்தைகளை கேட்ட பொழுது அப்போஸ்தலர்கள் பரிசுத்தமானார்கள். அவர் பேசின வார்த்தைகளை கேட்க 3 நாட்கள் ஆகாரம் தண்ணீர் இல்லாமல் அமர்ந்திருந்தார்கள். அவர்களுக்கு பசிக்கவே இல்லையா? அவர்களுக்கு தூக்கமே வரவில்லையா? 3 நாட்கள் யோசித்திருப்பார்கள். அவர்கள் மலையிலே போய் இயேசு பேசுவதை கேட்டு அமர்ந்திருந்தார்கள். தங்கள் வீட்டுக்கு போக வேண்டும் என்ற எண்ணமே வரவில்லை. தங்கள் பிள்ளைகளை அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்க வேண்டும் என்ற கவனமும் வரவில்லை. அவர் பேசி முடித்த 3 நாட்கள் கழித்து அவரே சொல்லுகிறார், இவர்கள் வெறுமனே இவர்களை அனுப்புவது நன்றாக இருக்காது, இவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று. அவர்கள் ஆகாரம் கேட்கவில்லை. அந்த 5000 பேரிடமும் ஆகாரம் இல்லை. இதை யோசித்திருப்பார்கள். இல்லாமல் இருந்திருக்குமா? இருந்த ஆகாரம் 3 நாட்களில் தீர்ந்து விட்டது. ஒரே ஒரு பையனிடம் மாத்திரம் 2 மீன்களும் 5 அப்பங்களும் மீதியாய் இருந்தது. 3 நாட்கள் வைத்திருந்தான் அவன். சின்ன பையன் மீதியெல்லாம் சாப்பிட்டு இருக்க வேண்டும். அவனிடம் இருந்த பொருளை கொண்டு அல்லது அவனை பராமரித்தவர்கள் 3 நாட்களும் அவனை போஷித்து மீதியாக அவன் கையில் இருந்தது. அப்படித்தான் இருக்க வேண்டாம். அவர் பேசின வார்த்தை ஜீவனுள்ளதாக இருந்தபடினால் அவர்கள் தங்கள் தேவைகளை மறந்து, தூக்கத்தை மறந்து, ஆகாரத்தை மறந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அது அவர்களை உயிர்ப்பித்தது. அந்த வார்த்தை அவர்களை தண்டிக்கவில்லை. அது கண்டிப்பான வார்த்தை அல்ல. அது நம்பிக்கை தரும் வார்த்தை, ஆறுதல் தரும் வார்த்தை. அவர்கள் அந்தரங்கத்தை அவர்களுக்கு வெளியரங்கமாக்கின வார்த்தை. அதனால்தான் தங்களுக்குள் தங்கள் வாழ்க்கையை எதையோ தேடி ஓடிக் கொண்டிருக்கிறோமே, ஏதோ நமக்கு இனம் புரியாத தேவை அந்தரங்கத்தில். அதை ஆகாரத்தினால் திருப்தியாக்க முடியவில்லை, பதவியினால் திருப்தியாக்க முடியவில்லை, பணத்தினாலே திருப்தியாக்க முடியவில்லை, படிப்பினாலே திருப்தியாக்க முடியவில்லை. அந்த அந்தரங்கமான தாகத்தை இவருடைய வார்த்தை தீர்த்து வைக்கிறது. அது வாழ்க்கையை புரியாத, புதிராக இருக்கிற வாழ்க்கையை
புரிய வைக்கிறது, விளங்க வைக்கிறது. அவர்கள் நடக்க வேண்டிய பாதையை அவர்களுக்கு தெளிவாக காண்பிக்கிறது. அவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை அது கொடுக்கிறது. தாங்கள் இன்னத்தை செய்தால் போதும் என்ற இளைப்பாறுதலை, நிச்சயத்தை கொடுக்கிறது, தைரியத்தை தருகிறது. அவர்கள் வாழ்க்கையை புதிதாக பார்க்கிறார்கள். இனி நாம் வாழ்ந்த விதம், வாழ வேண்டிய விதம் வேறு, வாழ்ந்த விதம் வேறு, இனி இப்படி வாழ வேண்டாம் என்ற புதிய பார்வையை, புதிய சிந்தனையை, புதிய நோக்கத்தை அந்த வாழ்க்கை கொடுக்கிறது. தேவனோடு அவர்கள் சஞ்சரித்தார் 3 நாட்கள். காரணம், இயேசுவிடம் இருந்து வந்தது ஜீவ வார்த்தை. அந்த இயேசுவை இன்று நாம் பார்க்க முடியுமா? அந்த இயேசுவை வேதத்தில் ஜீவ வார்த்தையாக பார்க்க முடியும். வேதத்தில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் ஜீவ வார்த்தைகள் அல்ல. அந்த ஜீவ வார்த்தையை பற்றி கொள்வதனால்தான் நமக்குள் ஜீவன் வெளிப்படும். அந்த ஜீவன் நமக்கு சகலவற்றையும் போதிக்கும். போதிக்கப்படுவதனால் ஜீவனை அடைவதில்லை, ஜீவனை அடைவதனால் போதிக்கப்படுகிறோம். சகலவற்றையும் நமக்கு புரிய வைக்கும். சகலவற்றையும் அதனதன் தன்மையோட, அதனதன் அளவோட பார்க்கத்தக்கதாக நமக்கு விளங்க வைக்கும். இதனால் தான் நம் வாழ்க்கை வித்தியாசமாக மாறுகிறது. புதிய கண்ணோட்டத்தோட, அர்த்தத்தோட வாழ்க்கையை தொடர முடியும். இனி நான் எனக்காக வாழ வேண்டாம், நீதிமானாகும்படி வாழலாம். பணத்தையும் பதவியும் படிப்பையும் ஓட வேண்டாம், நீதிமானாகும்படி வாழலாம். நான் அடைய வேண்டியதெல்லாம் அவருடைய ஜீவனைத்தான், அவருடைய அன்பைத்தான். அவரை போல நான் பரிசுத்தமாக நீதியை செய்தால் போதும். இதெல்லாம் நம்மால் முடியாது. இந்த 1 யோவானில் மிகவும் தெளிவா சொல்லுகிறார், திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரே வார்த்தை, அவரில் நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள் என்றார். அன்பாயிருங்கள் என்று சொல்லவில்லை, நீதியை செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் இந்த பகுதியில் பார்க்க முடியாது. ஏனெனில் நம்மால் அன்பாக இருக்க முடியாது, நீதியை செய்ய முடியாது, பாவத்தை விட்டு ஓய முடியாது. அப்படி சொல்லுவாரானால் இந்த வார்த்தை ஜீவ வார்த்தை அல்ல, அது கொல்லுகிற வார்த்தை. நம்மால் முடியாததை அவர் சொல்வது அப்படின்னால் நம்முடைய இயலாமையை காண்பித்து அந்த வார்த்தை குற்றப்படுத்தும். நீ தோற்று விட்டாய் என்று குற்றப்படுத்தும். அப்படி அல்ல, ஜீவ வார்த்தை நம்முடைய இயலாமையை புரிந்து நாம் செய்ய வேண்டியதை, செய்யக்கூடியதை மட்டும் சொல்லும். அவரில் நிலைத்திருங்கள், அவரில் நிலைத்திருங்கள் என்று. நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், அவரில் நிலைத்திருந்தால் போதும். அவர் உனக்குள் இருக்கிறார். அவர் உனக்குள் இருந்தால் நீ பாவம் செய்யாமல் நீதியை மட்டும்தான் செய்வாய். அன்பில் நீ பூரணப்பட்டிருப்பாய். இந்த ஜீவ வார்த்தை நம்மை முழுக்க பூரணமானவர்களாக மாற்றுகிறது. இந்த ஜீவ வார்த்தை சுயநலமான நம்மை, நாம், நம் குடும்பம், நம் வருமானம், நம் வீடு, நம் சொத்துக்கள், நம் எதிர்காலம், நம் பிள்ளைகள், நம் சொந்தக்காரர்கள் என்று நம்மை சுற்றியே நாம் அமைத்திருக்கிற இந்த உலகத்தை, சுயநலமான உலகத்தை விட்டு நகர்த்தி, கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி, தேவனுடைய சித்தம், தேவனுடைய நோக்கம் என்னில் நடக்க வேண்டும், நிறைவேற வேண்டும். அவர் என்னை எதற்காக சிருஷ்டித்தாரோ அந்த நோக்கம் நான் நடத்திட வேண்டும். அவருடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டும். என்னுடைய நாமம் அல்ல, அவருடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும், விளங்க வேண்டும், யாவருக்கும் விளங்க வேண்டும். அவர் பரிசுத்தர் என்று யாவருக்கும் என் மூலம் விளங்க வேண்டும். அவர் உயர்த்தப்பட வேண்டும். இப்படித்தான் நம்முடைய மனம் மாறும். நான் என்று இருந்த மனம் இனி தேவன் தேவன் என்று தேவனை நேசிக்கிறவர்களாக நம்மை மாற்றும். தேவனையும் நேசிப்பதனால் மற்றவர்களையும் நேசிக்க நாம் நம்மை மறந்து விடுவோம். நம் தேவைகளை, நம் சூழ்நிலையை, நம் எதிர்காலத்தை, நம் பிள்ளைகளை, நம் குடும்பத்தை, நம் பிரச்சனையை மற்றவர்கள் பிரச்சனைக்காக மறப்போம். நம் தேவையை மற்றவர்களுடைய தேவைக்காக விட்டு கொடுப்போம். நம்மை நேசிக்க மறந்து தேவனை நேசிப்போம், மற்றவர்களை நேசிப்போம். இப்படியாக அன்பில் நம்மை பூரணப்படுத்துவதே இந்த ஜீவ வார்த்தையினுடைய வேலையாக இருக்கிறது. அன்பில் நம்மை பூரணப்படுத்துவதனாலே சகலவித நற்குணத்தையும் அது நம்மிடம் உண்டாக்குகிறது. நாம் தவறாக போதிக்கப்படுகிறோம்,
சகலவித நற்குணங்களையும் தேடிக் கொள்கிறோம். நாவடக்கமாக இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும், இவனை பார், இவனை போல பக்தி வைராக்கியமாக இருக்க வேண்டும், அவனை பார், அவனை போல எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும், இந்த மனுஷனை பார், இவனை போல கர்த்தருக்காக நிற்க வேண்டும், இந்த மனுஷனை பார், இவனை போல ஆத்ம பாரம் கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி சகல நற்குணங்களையும் நாம் நம்மிடம் விளைவிக்க முயற்சிக்கிறோம். ஆனால் இவைகள் விளைவிக்கிற நிலம் எதுவோ சுயநலம். நாம் சுயநலம் என்ற நிலத்தின் மேலே இந்த நற்குணங்களை விதைப்பது பயன் தராது. அங்கு சுயநலம் தான் மிஞ்சி நிற்கும். நம்முடைய ஜீவன் ஒழிந்தால் தான் அவருடைய ஜீவன் நம்மிடம் வெளிப்படும். அவருடைய ஜீவனில் இருந்துதான் இந்த சகல நற்குணங்களும் வெளிப்படும். இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டுமானால் அன்பின் நிறைவில் இருந்துதான் சகலவித நற்குணங்களும் வெளிப்படுமே ஒழிய நாம் அன்பாகாத வரை எந்தவித நற்குணங்களும் நம்மிடம் காணப்பட முடியாது. அப்படி காணப்பட்டாலும் அது உண்மை இல்லை, அது பொய். தேவன் நம்மை அன்பில் நிறைவானவர்களாகத்தான் மாற்றுவாரே ஒழிய நற்குணங்களில் நிறைவானவர்களாக மாற்றுவதில்லை. நம்முடைய குணத்தை பூரண அன்பாக மாற்றுவதனாலே நம்முடைய சூழ்நிலைகளுக்கும் தேவைகளுக்கும் ஏற்ப நற்குணங்கள் நம்மிடமிருந்து வெளிப்படுகின்றன. அப்படித்தான் பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிற சகலவித தேவ மனுஷர்களும் சூழ்நிலைக்கும் சந்தர்ப்பத்திற்கும் ஏற்றபடி நற்குணங்கள் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். மோசேயை போல அவனுடைய காலத்திற்கு அவன் தேவையின்படி நற்குணங்கள் நிறைந்தவனாக இருந்தான். நீடிய சாந்தம் 30 லட்சம் ஜனங்களை நடத்துவதற்கு அவனிடமிருந்து காணப்பட்டது, வெளிப்பட்டது. இது நீடிய சாந்தம் அல்ல, தேவ தன்மை. அந்த தன்மை நீடிய சாந்தமாக வெளிப்பட்டது. நன்றி நிறைந்த மனதோடையவனாக தாவீது இருந்தான். ஆடுகளின் பின்னே ஓடிக்கொண்டிருந்த அந்த சிறிய பையனை எடுத்து பெரிய ராஜாவாக உயர்த்தினான். அவன் நன்றி நிறைந்தவனாக இருந்தான், துதித்தான், பாடினான். யோசேப்பு, தரிசனம் உடைய அந்த யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையினாலே வாழ்ந்தான். அந்த நம்பிக்கை அசையவில்லை, மாறவில்லை. அந்த நம்பிக்கை அவன் எதிர்பார்த்த அந்த தரிசனத்தை நிறைவேற்றி முடித்தது. அது வரைக்கும் அது அசையவில்லை. இப்படி ஒவ்வொரு மனுஷர்களிடமும் பலவித நற்குணங்களை காண முடியும். அதனதன் சூழ்நிலையில் அந்தந்த நற்குணங்களை வெளிப்படுத்துகின்றன தேவைகளின்படி. ஆக நாம் அடைய வேண்டியது நற்குணங்களை அல்ல, நாம் அடைய வேண்டியது அந்த ஜீவனை. அதனால்தான் யோவான் சொல்லுகிறார், அந்த ஜீவன் வெளிப்பட்டது என்றார். அந்த ஜீவன் வெளிப்பட்டால் போதும், அவராலே நாம ஜீவனுடையவர்களாக இருக்கிறோம்.